ஐயா இன்னைக்குதான் பெரிய மனுஷங்களே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்றாருன்னா விஜயா கிட்ட முத்து மீனும் இன்னில இருந்து மனோஜ் ரூமா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. உடனே விஜயா சும்மா இருப்பாங்களா, மனோஜ் எங்க போவான் அப்படிங்கிறாங்க. ஐயா நம்ம அண்ணாமலை ஐயா இத்தனை நாள் முத்து மீனும் எங்க இருந்தாங்களோ அங்க போகட்டும் அப்படின்னு செவனியை கேட்டு அடிக்காம சொல்றாப்புல. மா என்னம்மா அப்பா அப்படி சொல்றாரு, நானும் யாரும் கொடுக்க மாட்டோம்மா அப்படின்னு சின்னத்தனமா பேசினா அந்த மனோஜ் பைய. ஏன் யாரும் கொடுக்க மாட்டா, ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவனை போய் ஹால்ல கொடுக்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அந்த குந்தாணி விஜயா. ஏன் இத்தனை நாளும் மகனும் மருமகளும் ஹால்ல இருக்க படுத்து தூங்கினாங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா, நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்டு போடுறாப்புல. உடனே அது அவங்களோட தலையெழுத்து, மனோஜ் எதுக்கு இவங்க விட்டு வெளியே வரணும், அவன் படிச்சவன் ஹால்ல எடுத்தா தூக்கம் வராதா என்ன அப்படின்னு நம்ம ஐயா சூப்பரா கேட்கிறாரு. மனோஜ் தனியாதான் இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு தனி ரூமு, அவன் ஹால்ல இருக்கட்டுமே, முத்து மீனாவும் ரூம்ல இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை அடிச்சு பேசுறாப்புல. ஏய் என்னடி இது உன் வேலையா, அவரு தூவம் போட்டியா, இந்த தூவம் போடுறது சாபம் போடுறது எல்லாம் மீனாவுக்கு தெரியாதுமா அப்படின்னு முத்து சூப்பரா கேக்குறாப்புல. விஜயா இது என் தனிப்பட்ட முடிவு, இதுல மீனா எதுவும் சொல்லாத. இத்தனை நாள் அவங்க மேல ரூம் கட்டணும்னு காசு சேர்த்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனால செலவுன்னு அது இதுன்னு தள்ளி போயிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அவங்க ஆள்லயே இருப்பாங்க, இந்த குடும்பத்துக்காக நிறைய பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயும் முத்து மீனாவும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையே பெருந்தன்மையாப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிற. நீ அமைதியாரு மனோஜ், நீ வெளியே படுத்துக்கோ அப்படின்னு கட்டு கேட்டா நல்லா போயிட்டாரு. என்னால முடியாதுப்பா அப்படின்னு திமிரா பேசுறான் அந்த மனோஜ் பே. ஏய் நாளைக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆனா புருஷ பண்டாட்டிய ஹால்ல தங்க முடியுமா அப்படின்னு முத்துவை பத்தி கேட்கிறாப்புல. முத்து மீனாவும் புருஷ மாட்டி தானே, அவங்க எத்தனை நாள் ஹால்ல தானே இருந்தாங்க, ஹால்ல தூங்கலையா, அவங்க ஒன்றும் தெரியலையா அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி விஜய பார்த்து அண்ணன் பட்டுரு. அவங்கள மாதிரி எல்லாம் மனோஜ் இல்லை, அவனுக்கு வர போற பொண்டாட்டிய பெரிய இடத்துல தான் நான் பார்க்க போறேன். மனோஜ் எல்லாம் ஹால்ல இருக்க மாட்டான், முதல்ல டைவர்ஸ் கிடைக்கணும், அப்புறம் பொண்ணு பார்க்கணும், அவனுக்கு அமையணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இதெல்லாம் எப்போ நடக்கணும் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நடக்கிறப்ப அதை பத்தி பேசிக்குவோம்.